வணக்கம் நண்பா. யூடியூப் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு சேனல் ரன் பண்ண போகிறீங்க அல்லது ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த சேனலில் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாத வரைக்கும் அந்த சேனல் கண்டிப்பாக அந்த அளவுக்கு க்ரோ ஆகாது. ஸோ அந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி எங்கே போய் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்னை இந்தியன் ரவி அப்படின்ற யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அவருடைய சேனலில் எப்படி ஒரு ஷார்ட் டேர்மில் 7,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணாங்க, அவர் என்ன கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. மேபி சென்னை இந்தியன் ரவி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம்னா அந்த சேனல் மூலமா நம்ம என்ன விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூப் சேனலையுமே இதே மாதிரி நம்ம சேனலில் அன்பாக்சிங் பெய்டு ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்களுமே தாராளமாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனலை நம்ம சேனல் மூலியமா அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்ணுறது மூலியமா ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சென்னை இந்தியன் ரவி அப்படின்ற யூடியூப் சேனலுடைய லிங்க்குமே நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுமே அவருடைய சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய ரிக்வஸ்ட். ஓகே, பட் சென்னை இந்தியன் ரவி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நம்ம என்ன விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் பிளாட்ஃபார்ம் பொறுத்தளவுக்கு vlog பேஸ் பண்ண கண்டென்ட் தான் ஈஸியாகவும் போட முடியும், ஃபாஸ்ட்டாகவும் டெய்லி அப்லோட் பண்ண முடியும். அப்படின்ற காரணத்தினால சென்னை இந்தியன் ரவி அப்படின்ற யூடியூப் சேனலுமே vlog பேஸ் பண்ணி ஃபுட், ட்ராவல், லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ண வீடியோஸ் தான் கன்சிஸ்டன்ஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2020 தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வியூஸ் மட்டும் 4,97,800 வியூஸ் கிட்ட போயிருக்குது. வீடியோஸும் இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க. கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சேனலை பேஸ் பண்ணது vlog கேட்டகரி அப்படின்ற மாதிரி வரும். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுட்டுமே இது வரைக்கும் 7.7K சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களுமே vlog பேஸ் பண்ண ஒரு புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மல்டிபிள் கான்செப்டை பேஸ் பண்ண வீடியோஸை அப்லோட் பண்ணும்போது எந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு அதிகமான வியூஸ் போகுதோ அதை பேஸ் பண்ணி ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைசேஷன் அப்படின்றத யூடியூப்பை பொறுத்தளவுக்கு ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அதன் வகையில் சென்னை இந்தியன் ரவி அப்படின்ற யூடியூப் சேனல் கிரியேட்டருமே ஹவுசிங் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவருடைய சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோஸில் பாப்புலர் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் போயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியில் அந்த ஹவுசிங் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வகையில் ஒரு 4 to 5 வீடியோஸை கன்சிஸ்டன்ட்டாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோவுக்கு வியூஸ் போயிருக்கு, ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக ஹவுசிங்கை பேஸ் பண்ணி போட்ட மற்ற வீடியோஸ்க்குமே வியூஸ் ஈஸியாக போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதைத்தான் யூடியூப்பில் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய சேனலை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண வைக்கிறதுக்காக. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் உங்களுடைய சேனலை 1000 சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சென்னை இந்தியன் ரவி அப்படின்ற யூடியூப் சேனல் விசிட் பண்ணி பார்த்துட்டு அவர் எந்த மாதிரி கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரு, எந்த மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாரு, என்ன கீவேர்ட்ஸை பயன்படுத்துகிறாரு, என்ன மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போடுறாரு அப்படின்ற விஷயத்தை நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணும்போது அது உங்கள் சேனலையுமே க்ரோ பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நான் நம்புகிறேன். ஸோ திரும்பவும் சொல்கிற விஷயம் தான், சென்னை இந்தியன் ரவி அப்படின்ற யூடியூப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ.